ஹாய் கைஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாட் ஐ நோ சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஸ்டின் வந்து எப்படி எஃபிஷியன்சி மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து லீவிங் ஆர் ஜாயினிங் அப்படின்ற சப் டாபிக் கீழே வந்து வரும். ஸோ ஃபஸ்ட் வந்து கொஸ்டினோட கிவன் வந்து என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஏ வந்து ஒரு ஒர்க்கை வந்து 36 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பி வந்து அதே ஒர்க்கை வந்து 45 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. சி வந்து 60 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ தென் வந்து ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சி வந்து அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 டேஸ் முன்னாடி வந்து லெஃப்ட் ஆகிடுறாரு. அப்போ மொத்த ஒர்க்கு அவங்க எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க, இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம ஏபிசி 3 பேர் வந்து அவங்களோட அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு எழுதிடணும். 36, 45, 60. ஸோ அதுக்கப்புறம் இது 3க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும் 180. ஸோ எல்சிஎம்க்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த டைம் ஒன் ஒர்க்குக்கு மட்டும் அப்ளிகேபிள் ஆகிற மாதிரி எப்படி எடுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து லார்ஜஸ்ட்டு 2 நம்பர் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ 60 and 45, 60 and 45. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் 15. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சா. இப்போ இந்த 15 வந்து இந்த 60 or 45 ஏதாச்சும் ஒரு நம்பரால் டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 60 எடுத்துப்போம். 60 வந்து 15ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 வரும். அந்த 4 வந்து இன்னொரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 × 45 வந்து 180. ஸோ 180 தான் வந்து எல்சிஎம்மாக இருக்கும். அதான் இதோட டோட்டல் ஒர்க்காக இருக்கும். இந்த 180 வந்து நீங்கள் 36 நம்ம இந்த 2 நம்பர் எடுத்திருப்போம்ல, 45ஐயும் 60 வந்து எடுத்திருக்கோம். இந்த 2 நம்பர் தவிர்த்து இருக்கிற நம்பராலே டிவைட் பண்ணி பார்த்தோம்னா அந்த 180 வந்து டிவிசபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். இல்லை நார்மலாக நீங்கள் பிக்கர் நம்பர் 60யோட மல்டிப்பிளில் எது வந்து மிச்ச 2 நம்பரை வந்து டிவைட் பண்ணுதுன்னு பார்த்து கூட எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 180. ஸோ இப்போ 180 டிவைட் பை 36, 180 டிவைட் பை 45, 180 டிவைட் பை 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி வந்து கிடச்சிடும். ஸோ ஏவோடது வந்து 5, பியோடது வந்து 4, சியோடது வந்து 3. ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 12 அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த சி லெஃப்ட் 4 days பிஃபோர் கம்ப்ளீஷன் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க், அந்த ஒர்க்குக்கு முன்னாடி லெஃப்ட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன மாதிரி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை விட்டு போகாதீங்க, இருங்க அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணணும். அப்போ இப்போ 4 டேஸ்க்கு முன்னாடி நான் போகிறாங்க அப்படின்னா அந்த 4 days வந்து சி வந்து அந்த ஒர்க்கை பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்கள இருக்க வச்சு அந்த 4 day ஒர்க்கையும் நம்ம டோட்டல் ஒர்க்கில் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து சி வந்து 4 நாளுக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் ஆகிறார். அப்போ 4 நாள் ஒர்க்கு பார்த்துருக்க மாட்டார். ஸோ சியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து 3 இருக்குது. அப்போ 4 நாளைக்கு இன்ட்டு 3 எஃபிஷியன்சி இருக்குமா. அந்த இன்ட்டு 3 எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா அந்த 4 நாள் இருக்கிற ஒர்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 12 ஒர்க்கு வரும். இந்த 12 ஒர்க்கை வந்து நம்ம டோட்டல் ஒர்க்கோட வந்து ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் வந்து இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 1 செகண்ட். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 180 ப்ளஸ் இங்கே ஒரு 12 இருக்கா. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 192 வரும். ஸோ 192 டிவைடட் பை, இப்போ வந்து சியை வந்து நம்ம வேலையை விட்டு போகாமல் இருக்க சொல்லிட்டோம். அப்போ சியோட எஃபிஷியன்சி நம்ம சேர்த்துக்கிறணும். அப்போ சியோட எஃபிஷியன்சி சேர்த்தோம்னா ஆல்ரெடி ஏபி இருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து 5 + 4 9, 9 + 3 வந்து 12. ஸோ 12. ஸோ இதையும் கேன்சல் அவுட் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 16 days வரும். அப்போ டோட்டல் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் இன் 16 days. ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இது வந்து எப்போ அப்ளிகேபிள் ஆகும்னா, சி லெஃப்ட் 4 days பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடின்னு சொல்கிறப்ப தான் நம்ம சியை வந்து இருக்க வச்சு நம்ம பண்ணுற மாதிரி அஸ்யூம் பண்ணி பண்ணுறோம். பட் இதுவே ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ண வேணாம். ஸோ ஒன்லி வந்து எப்போ கம்ப்ளீஷனுக்கு முன்னாடி போகிறாங்க, பிஃபோர் கம்ப்ளீஷன் வந்தால் தான் இந்த கொஸ்டின் வந்து செட் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 16 டேஸில் வந்து டோட்டல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும்.